டேய் பை டாடா. நீ பணப்பேய் தான். அட செல்வா, டேய் செல்வா, கோபாலு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. உன்னை பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு. வா 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 வா. ஏய் சக்தி, என் ஃப்ரெண்ட் கோபால்ரா. சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணாவே படிச்சோம்டா. வாங்க சார். Nice to meet you. வாங்க, இதான் நம்ம கடை. குளத்தொழில் ஃப்ரெண்டு. நானும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு கொல்ல ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்டு. ஆனா பகவான் என் தலையெழுத்து இப்படி எழுதிவிட்டான். நான் ஒரு மடையன் என்னை பத்தியே பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். மாப்பிள்ள, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அது என்னடா சொல்ற? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. போன வாரம் உச்சி வெயில்ல அப்பா வயக்காட்டில் நடந்து வந்துட்டு இருந்தப்போ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. நாங்கெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். உசுருக்குன்னு ஆபத்துல ஃப்ரெண்டு. என்னடா சொல்ற? ஆனா மாப்பிள்ள, ஒரு கையும் ஒரு காலும் விளங்காம போயிடுச்சு மாப்பிள்ள. ஐயோ, ஏன்டா இத முன்னாடியே சொல்லல? அப்பா, செல்வம், எப்படியா வந்த? உங்களுக்கு போய் எப்படிப்பா இப்படியெல்லாம்? வர சீக்கு சொல்லிட்டாயா வரும். சரி, அதோடு நல்லா படிக்கிறியா? எனக்கு ஏன்பா இதெல்லாம் தெரியப்படுத்தல? உன் படிப்பு கெட்டு போக கூடாதுன்னு தாயா சொல்லல. அப்பா, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்பா, என் கூட படிக்கிறவங்க. அம்மா. செல்வா, வாப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. இவங்கெல்லாம் என் கூட படிக்கிறவங்கம்மா. வாங்கப்பா. எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கோமா. கொஞ்சம் இருங்க ஐயா, சோறாக்கிறேன். செல்வி, கறிக்கடை தந்திருக்கா பாருமா. சரிம்மா. அம்மா, என்னப்பா? காலேஜ்ல ஹாஸ்டல் ஃபீஸ், டேர்ம் ஃபீஸ்லாம் கட்டணுமா? எவ்வளோப்பா? 12,500 ரூபாய். அவ்வளோதானே? கட்டிட்டா போச்சுப்பா. நீ வருவேன்னு தெரியும். தெரிஞ்சுதான் 10,000 ரூபாய் சீட் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துறேன்ப்பா. போதுமா போதுமா போதும். நல்லா சாப்பிடுறியா? போதுமா. அம்மா, இனிமேட்டு நான் ஒருத்த மட்டுமே உன் பிள்ளை இல்லம்மா. கருப்பசாமி, சக்தி, ரமேஷ், கோபால் இவங்க எல்லாருமே உன் பிள்ளைங்கதாம்மா. நீ சொல்லாட்டியும் எல்லாரும் என் பிள்ளைங்கதான் ஐயா. என்னடா அப்படி பாக்குற? உண்மையதான் சொன்னாங்க. சாப்பிடுறா கருப்பு. செல்வி, அண்ணா, நீ எதுவும் சொல்ல வேணாம். இனிமேல் எனக்கு 5 அண்ணனுங்க.